ஒரு சிறந்த இந்திய தமிழ் எழுத்தாளர் மற்றும் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானியான நெல்லை சு. முத்து அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்வில் நினைவு கூர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நெல்லை சு. முத்து அவர்கள் 1951 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி பிறந்துள்ளார். 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். நெல்லை சு. முத்து அவர்கள் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றியவர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமுடன் நெருக்கமாக பணியாற்றியவர். கலாம் இவரை தம்மை போன்றே சிந்திப்பவர் என்று பாராட்டியுள்ளார். அறிவியல், சிறுவர், இலக்கியம், கவிதை, வரலாறு என பல்வேறு துறைகளில் 70க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தமிழக அரசின் சிறந்த நூல் ஆசிரியர் விருதினை 4 முறை பெற்றுள்ளார். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் கவிமாமணி விருதினையும் பெற்றுள்ளார். இவர் எழுதிய குறிப்பிடத்தக்க நூல்கள் என்று பார்த்தோம் என்றால் விண்வெளி 2057, அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும் மற்றும் அறிவியல் பெண்மணிகள் போன்றவை இவரது முக்கிய படைப்புகள் ஆகும். இத்தகைய புலமை மிகுந்த நெல்லை சு. முத்து அவர்கள் பற்றிய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்வில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்வில் நவீன தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருவரான தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். தோப்பில் முகமது மீரான் அவர்கள் 1944ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி பிறந்துள்ளார். 2019ஆவது வருடம் மே மாதம் 10ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். தோப்பில் முகமது மீரான் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடற்கரை கிராமமான தேங்காய்பட்டினத்தை பின்னணியாக கொண்டு இஸ்லாமிய மக்களின் வாழ்வியலையும் கலாச்சாரத்தையும் தனது படைப்புகளில் தனித்துவமான வட்டார வழக்கில் பதிவு செய்தவர். தோப்பில் முகமது மீரான் அவர்கள் 5 நாவல்கள் மற்றும் 6 சிறுகதை தொகுப்புகளை எழுதியுள்ளார். தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய சாய்வு நாற்காலி நாவல் நூல் 1997இல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. ஒரு கடலோர கிராமத்தின் கதை, துறைமுகம், கூனன் தோப்பு, 5 வண்ணம் தெரு ஆகிய நாவல்களையும் எழுதியுள்ளார். மேலும் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் அன்புக்கு முதுமை இல்லை, தங்கராசு, அனந்த சயனம் காலனி, ஒரு குட்டி தீவின் வரைபடம் ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் எழுதியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது மட்டுமல்லாமல் மேலும் இவர் தமிழக அரசின் விருது, இலக்கிய சிந்தனை விருது மற்றும் கலை இலக்கிய பெருமன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார். தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய எழுத்து நடை எப்படி இருக்கும் என்றால் மலையாளம் கலந்த குமரி மாவட்ட தமிழ் வட்டார வழக்கை கையாண்டவர். சமூக மாற்றங்களையும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வையும் உள்ளது உள்ளபடி பிரதிபலிக்கும் கண்ணாடியாக தனது எழுத்தை பயன்படுத்தினார். இப்படி உள்ளதை உள்ளபடி சொல்லும் எழுத்தாளரான தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்வில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.